ஸோ தலைநகர் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ண போகிறோன்ற மாதிரி டிவிக்கு வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க. விஜய் அவருடைய சுற்றுப்பயணமும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கரூர் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒருவேளை சிபிஐ வழக்கு இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா விஜய் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியலை அப்படின்னா 2 பொதுக்கூட்டங்கள், அதில் குறிப்பாக வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தலான்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை மாநாடு மாதிரி திருச்சி மாதிரி ஒரு பெரிய மாநாடை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது ஒரு குழப்பமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்து தாவேகாவை பயன்படுத்தி நீங்க எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் தாவேகா கூட போயிடுவோம், ஒழுங்கா எனக்கு நிறைய சீட்டு கொடுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து டிஎம்கே டிமாண்ட் பண்றதுக்காக டிவிகே பயன்படுத்துதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டிவிகே கண்டிப்பாக காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சீமான் கூட கூட்டணி போகிற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கூடயும் கூட்டணி போகலான்ற முடிவை எடுத்ததுனால தான் சீமான் அவர்கள் வேண்டான்ற மாதிரி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா. இப்போ சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே இப்பயுமே டிவிகேக்கும் நாம் தமிழர் கட்சியும் மேபி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இவர் விஜய் வந்து சீமான் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்படி இருந்தால் வந்து நான் பேச ரெடின்னு சீமானும் சொன்னதாகவும் சில விஷயங்களை கேள்விப்பட்டோம். பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஆனால் டிவிகே காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. ஒரு 50 தொகுதி கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை டிவிகே காங்கிரஸ் வந்து ஒன்னா களம் காண்றாங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்ச கட்சி புதிய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி கட்சியிலேருந்து வெளியே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டிவிகே அப்படின்ற ஒரு சின்ன கட்சி கூட சேருது அப்படின்னா அது டிவிகேக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்